As the song goes by, இன்னைக்கு saree closet organizing பத்தி தான் பார்க்க போறோம். Every woman is beautiful in a saree. So, அப்படி ஒரு கல்ச்சரல் ஐடென்டிட்டியாக இருக்கிற ஒரு சாரியை நம்ம எப்படி பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக அந்த ஆர்கனைசிங்கை நமக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு கடைக்கு போகிறோம், சாரீஸ்லாம் இவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ வீட்டில் அதே மாதிரி அடுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பரிச்சயமான சாரீஸ்லாம் எவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு திருப்பி வைக்கலாம். இதுதாங்க என்னோட சாரீ கபர்ட். டாப் மோஸ்ட் கார்னரில் இருக்கிறதெல்லாம் மெமரி சாரீஸ். எங்கள் அப்பா எனக்கு ஃபஸ்ட் எடுத்து கொடுத்த சாரீ, என்னோட நிச்சயதார்த்தம், முகூர்த்தம், வளகாப்புன்னு இருக்கிற எல்லா மெமரி சாரீஸும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கிராண்ட் சில்க் சாரீஸும் ஹெவி ஒர்க் சிந்தட்டிக் சாரீஸும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் சில்க் சாரீஸ், நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்க் சாரீஸ். இது சாஃப்ட் சில்க்ஸ் மட்டும் ட்ரஸஸ் சில்க்ஸ் இருக்க லைட் வெயிட் சில்க் சாரீஸ் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் எடுக்கிற சாரீலாம் டாப் மோஸ்ட் ரேக்கில் இருக்குது. ஐ டோன்ட் ஹேவ் டு ரீச் ஃபார் இட் எவ்ரி டே. ரெகுலராக செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற சாரீஸ் எல்லாம் எடுக்கிற ஹைட்டில் தான் வச்சுருக்கேன். என்னோடய ஃபேவரட் சில்க் காட்டன், சிந்தட்டிக், லினன் சாரீஸ் எல்லாமே த லோவஸ்ட் பார்ட் ஆஃப் த டாப் கபர்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு பர்சன் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஐ டுக் அப் த சேலஞ்ச். ஸோ அதனால் அந்த சேலஞ்ச் என்ன ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் யூஸ்வலாக சாரீஸ்லாம் அடுக்கி வைப்போம். எவ்வளோ லென்த் அண்ட் பிரெத் ஆக்கிபை பண்ணுது பார்த்தீங்களா கபர்டில். இந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி மடித்து வச்சிங்கன்னா இந்த 3 சாரீ ஆக்கிபை பண்ணுற பிளேஸை 6 சாரீ ஆக்கிபை பண்ணலாம். இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ரெகுலர் சாரீ மடிக்கிற மாதிரியே மடிச்சுட்டு பல்லு நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இதை ஒரு ஃபோல்ட் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக சென்டராக வச்சு 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்போ கடையில் கொடுக்குற மாதிரியே நீட்டாக சாரீ ஃபோல்ட் பண்ணி வந்துடுச்சு. இது நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண சாரீங்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் அன்இவன்ஸ் இருக்கும். அதை நம்ம கையிலே நீட்டாக தேய்ச்சி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணோம்னா அழகாக வந்துடும். அப்பயும் சில சாரீஸ்லாம் பல்கினஸ் காமிக்கும். அப்போ வீட்டில் இருக்கிற நார்மல் த்ரெட்டை எடுத்து சாரியை ஒரு 4-5 தடவை சுற்றி டைட்டாக ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கட்டுங்க போதும். ரொம்ப டைட்டாக இறுக்கி கட்டிடாதீங்க, அப்புறம் சாரியில் நமக்கு கட் விழுந்துடும். ஸோ ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கட்டுனா போதும். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா சாரீஸ் கலையாது, எல்லா சாரீஸும் விசிபிளாக இருக்கும். இப்போ ப்ளவுசஸ்லாம் எப்படி மடித்து அதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா சாரீஸும் ப்ளவுசஸோடு வைக்க முடியாது. நீங்கள் சாரீக்குள்ளார வச்சுருந்தீங்கன்னா சூஸ் பல்கினஸ். ஸோ அதனால் அதோட வைக்காதீங்க. இன்டீரியர் டிசைனராக ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசராக உங்களுக்கு ஒரு டிப் தரேன். நீங்கள் இப்போ தான் வீடு கட்டுறீங்க, இல்லை புதுசாக ஒரு கபோர்டு, உங்கள் கிளாசெட் கபோர்ட் வார்ட்ரோப் ஒன்று செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற எல்லாமே வந்து ட்ராஸாக தான் இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரேக்ஸ் மாதிரி வச்சோம்னா பின்னாடி விழுந்துடும், நம்ம அதை கவனிக்க மாட்டோம். அண்ட் இட் வில் ஸ்டே தேர் ஃபார் அ லாங் டைம். ஸோ அதனால் எப்பயுமே லோவர் ஹாஃப் வந்து ரேக்ஸாக வைக்காதீங்க. இப்போ ஏற்கனவே எங்கள் கபோர்ட்ஸில் ரேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஒன், பிளாஸ்டிக் பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டெலஸ்கோபிக் சேனல்ஸ் கொண்ட ஸ்டீல் ராஸ் யூஸ் பண்ணலாம். இட் வில் ஹோல்ட் க்ளோத்ஸ் பியூட்டிஃபுல்லி. யூ ஜஸ்ட் நீட் அ கார்பெண்டர்ஸ் ஹெல்ப் டு செட் இட் அப். ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் வர்த். நீங்கள் உங்கள் ஸ்டோரிங் வந்து ரொம்ப கிளாஸியாக மாறிடும். இதுதான் என்னுடைய லோவர் ஹாஃப் ஆஃப் த கபர்ட். நான் சொன்ன மாதிரி கிச்சன் ஸ்டீல் ராஸ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஒரு கார்பெண்டர் ஹெல்ப்போட. இப்போ இது அமேசான்லேயே கிடைக்கிது டெலஸ்கோபிக் சேனல்ஸோட. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. யூ கேன் ஈஸிலி பை இட் அண்ட் வித் கார்பெண்டர்ஸ் ஹெல்ப் ரெனோவேட் யுவர் கபர்ட் டுடே. என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ராவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில்க் ப்ளவுசஸ், பிளெயின் சில்க் ப்ளவுசஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கலர் கோஆர்டினேட்டடாக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் ஒர்க் இருக்கிற சில்க் ப்ளவுசஸ், பேடட் ப்ளவுசஸ்லாம் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபேன்சி ப்ளவுசஸ்லாம் தனியாக வச்சுருக்கேன். ஏன் ப்ளவுசஸ்லாம் தனித்தனியாக வச்சுருக்கேன்னா இப்போ ட்ரெண்டே மிக்ஸ் அண்ட் மேட்ச் ப்ளவுசஸ் தாங்க. ஸோ வை கீப் அ ப்ளவுஸ் வித் சாரீ அண்ட் மேக் இட் லுக் பல்கி. தனியாகவே ஆர்கனைஸ் பண்ணால் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போ சாரீ ப்ளவுஸ் எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பட்டன் உள்ளே வர மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸ்லீவ்ஸ் கரெக்டாக ஒரு ஸ்கொயராக வர மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் லாஸ்ட் ஃபைனல் ஃபோல்ட் அப்போது இந்த மாதிரி டோரிஸ்லாம் இருந்துச்சுன்னா இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனல் ஸ்மால் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து உடனே ட்ராக்குள்ளே செட் பண்ணிடுங்க. எல்லா ப்ளவுஸஸும் ஒரே மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈவனாக அழகாக வந்துடும். இந்த ஃபோல்டிங்கில் பேஸ்கெட், ஸ்ட்ரேஸ் எதில் வேணாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேடட் ப்ளவுஸஸ் எப்படி மடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். சென்டரில் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பேடு மேலே இன்னொரு பேட் நம்ம செட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஸ்லீவ்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பின்னாடி திருப்பி டோரி எல்லாம் பேடோட கர்வேச்சருக்குள்ளே வர மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஹெவி ஒர்க் ப்ளவுசஸ்லாம் கண்டிப்பாக அந்த ஃபோல்டிங்ஸில் மடித்து வைக்க முடியாது. ஒரே மாதிரி ஹேங்கர் வாங்கி இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். எவ்ரிதிங் வில் பி விசிபிள் அண்ட் யூ நீட் நாட் கோ சர்ச்சிங் ஃபார் இட் எனி மோர். இந்த யூடியூப் பற்றி சொல்லிட்டு இருக்கு, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கவலை விடுங்க, வீடியோ ஃபாலோ பண்ணலாம். என் லெகின்ஸ் வீடியோ நிறைய பேர் ட்ரை அவுட் பண்ணி எனக்கு வந்து ஃபோட்டோஸ் போட்டிருக்கீங்க. தேங்க் ஆல் ஆஃப் யூ. அண்ட் அதே மாதிரி இந்த சாரியும் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு பாதி டென்ஷன் குறைஞ்சிரும். என் லெகின்ஸ் வீடியோவில் சாரீ இன்ஸ்கர்ட்ஸ்லாம் எப்படி மடித்து வச்சுருக்குதுன்னு காமிச்சேன், பட் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லலை. இப்போ அதை பார்க்கலாம். சாரீ இன்ஸ்கர்ட்டை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா எண்ட்ஸையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு கண்டினியூஸ் ரெக்டாங்கிள் ஷேப் மெயின்டைன் ஆகணும். இந்த ஃபைனல் ஃபோல்டு மட்டும் சென்டராக மடிக்காமல் டுவர்ஸ் த சைடு மடிச்சுட்டு நாடாலாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி கேப் இருக்கணும். இப்போது இதை ஒரு மடிப்பு இல்லாமல் டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சாரீ இன்ஸ்கர்ட்ஸ் அழகாக ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சேலஞ்ச் பார்க்கலாங்களா? ஸோ திஸ் சேலஞ்ச் வாஸ் புட் ஃபார் மீ சேயிங் தட் நீ பண்ண மாதிரி இருக்கிறது இட் ஓன்ட் ஸ்டே லாங்ன்ட்டு. இப்போ என் கபோர்ட் அடுக்கி 1 year ஆகுது, இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் ஈஸி டு பிக் அவுட் அண்ட் ஈஸி டு புட் இட் பேக் இன். ஸோ அவங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்ணேன், உங்களுக்கு நான் அடுக்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவங்களுடைய கேஷுவல் சாரீ கபோர்ட் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. ஆனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். ஸோ இதை டெக்ஸ்சர் வைஸ் கலர் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸ்டர்டியாக இருக்க காட்டன் சாரீஸ்லாம் டாப்லேயும் சீக்கிரம் கலையக்கூடிய சிந்தட்டிக் சாரீஸ்லாம் கீழே எடுக்கிற ஹைட்லையும் வச்சாச்சு. ட்ராஸில் பார்த்தீங்கன்னா ப்ளவுசஸ்லாம் அடுக்கி வச்சுட்டேன். நைட் வேரும் இதுலேயே வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் கோஆர்டினேட்டட் பெட்டிகோட்ஸும் நீட்டாக அடுக்கி கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக கலையக்கூடிய தின் சிந்தட்டிக் சாரீஸ் ரெகுலராக மடிக்கிற மாதிரியே மடிச்சுட்டுங்க. இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த ட்ராஸில் நீட்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா சாரீஸும் விசிபிளாக இருக்கணுங்க, அப்போ தான் கலையவே கலையாது. இன்னும் நிறைய தரமான சம்பவம்லாம் இருக்குது நமக்கு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் எப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் பெல் ஐக்கான் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கெட் ஆர்கனைஸ்ட், ஸ்டே ஆர்கனைஸ்ட்.